ஹலோ காய்ஸ், ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் இன் மைக்ரோ ப்ராசஸர். அதான் என்னோடய ஐஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஐஎஸ்ஆர் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதான் மைக்ரோ ப்ராசஸரை ஹேண்டில் பண்ணும். ISR are the fundamental to how the microprocessor handle the external event and manage their task efficiently, ensuring the responsiveness and reliability in complex systems. இந்த ஐஎஸ்ஆர் தான் இந்த வரப்போகிற இன்ட்ரப்டை ஹேண்டில் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வாட் இஸ் இன்ட்ரப்டை பற்றி நம்ம பார்த்துருவோம். இன்ட்ரப்ட் இஸ் எ சிக்னல் டு தி மைக்ரோ ப்ராசஸர் இண்டிகேட்டிங் அன் ஈவெண்ட் தட் ரெக்வயர்ஸ் தி இமீடியட் அட்டென்ஷன். It temporarily suspends the current program execution to handle the event. அதாவது இன்ட்ரப்ட்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ப்ரோக்ராம் கேஷுவலாக அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. சீக்வன்ஸாக அந்த ப்ரோக்ராம் நடக்கிறப்ப ஊடால ஒரு இன்ட்ரப்ட்னா ஒரு எப்படி சொல்கிறது, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இன்ட்ரப்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஐஎஸ்ஆர் அடுத்து இந்த இன்ட்ரப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்ட்ரப்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா, இன்ட்ரப்ட் அலோ தி மைக்ரோ ப்ராசஸர் டு ரெஸ்பான்ஸ் டு அக்ரோனன்ஸ் ஈவெண்ட்ஸ் வித்தவுட் கான்ஸ்டன்ட்லி போலிங் தி டிவைஸ், இம்ப்ரூவிங் தி எஃபிஷியன்சி அண்ட் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ். இந்த இன்ட்ரப்ட் வரனால நமக்கு பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியும் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸை எஃபிஷியன்சியாகவும் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியும் இந்த இன்ட்ரப்ட் இருக்குது. அப்போ தான் இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு ஸ்பீடப் ஆகும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ரோல் ஆஃப் இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீன். இந்த இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீனோட ரோல் பார்த்தோம் அப்படின்னா, இதை ஷார்ட் ஃபார்மாக ஐஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, இன்ட்ரப்ட் ஹேண்ட்லர். இதான் அந்த இன்ட்ரப்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், வரக்கூடிய இன்டர்ஃபியரை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் தான் சொல்லுது. அங்கே சொல்கிறாங்க பாருங்கள், இந்த இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி இன்ட்ரப்ட் ஹேண்ட்லர் இஸ் அ ஸ்பெஷல் பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட்டட் வென் இன்ட்ரப்ட் அக்கர். எங்கெல்லாம் இன்ட்ரப்ட் அக்கர் ஆகுதோ அங்கெல்லாம் இந்த இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் ஹேண்டில் பண்ணும். இட் டிசைன் டு குவிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி அட்ரஸ் தி காஸ் ஆஃப் தி இன்ட்ரப்ட்ஸ் பிஃபோர் ரிட்டர்னிங் கண்ட்ரோல் டு தி இன்ட்ரப்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. குயிக்காகவும் எஃபிஷியண்ட்டாகவும் அந்த இதை அந்த அட்ரஸை இது பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ஈவெண்ட் டிடெக்ஷன், கான்ஸ்டன்ட் சேவிங், ஐஎஸ்ஆர் எக்ஸிக்யூஷன், கான்ஸ்டன்ட் ரிஸ்டோரேஷன், ப்ரோக்ராம் ரிசப்ஷன். ஃபஸ்ட்டு ஈவெண்ட் டிடெக்ஷன் அப்படின்னா, ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் ட்ரிகர்ஸ் அண்ட் இன்ட்ரப்ட் சிக்னல். அதாவது அந்த இன்ட்ரப்ட் வர்றதுன்றது எப்படி தெரியும், எதை வச்சு இதை வச்சு தெரியும்னா, ஹார்ட்வேர் ஒன்று, சாஃப்ட்வேர் ஒன்று, இது ரெண்டும் தான் ட்ரிகர் பண்ணும் இன்ட்ரப்ட் வரதா இல்லைன்னு அதுக்கு தான் தெரியும். அடுத்து கான்ஸ்டன்ட் சேவிங் அப்படின்னா, மைக்ரோ ப்ராசஸர் சேவ்ஸ் இட்ஸ் கரண்ட் ஸ்டேட். அதாவது கரண்ட் ஸ்டேட்டில் என்ன இருக்கும், இப்போ ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அது நடந்துக்கிட்டு இருக்கா இல்லைன்றதை அந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் இது பண்ணும். அடுத்து ஐஎஸ்ஆர் எக்ஸிக்யூஷன். த டெடிக்கேட்டட் ஐஎஸ்ஆர் கோட் ரன்ஸ் டு ஹேண்டில் தி ஈவெண்ட். அதாவது அந்த ஐஎஸ்ஆர் கோடு தான் அந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணும். அடுத்து கான்ஸ்டன்ட் ரெஸ்டோரேஷன். மைக்ரோ ப்ராசஸர் ரிஸ்டோர் இட்ஸ் சேவ்டு ஸ்டேட். அதாவது நடந்துக்கு இருக்கிற ஸ்டேட்டை இது ரெஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். மைக்ரோ ப்ராசஸர் ரெஸ்டோர் இட்ஸ் சேவ்டு ஸ்டேட். அடுத்து ப்ரோக்ராம் ரிசம்ஷன். The interrupted program continues the execution from where it is left off. அதாவது ப்ரோக்ராம் இப்போ நம்ம நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு கட் ஆகிடுச்சுன்னா திருப்பி நம்ம இருந்து எடுத்துக்கலாம். அதான் ப்ரோக்ராம் ரிசப்ஷன். நம்ம சேவ் பண்ணியிருப்போம்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரப்ட்ஸ் ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட், சாஃப்ட்வேர் இன்ட்ரப்ட், நான் மாஸ்கபிள் இன்ட்ரப்ட்ஸ், 3 இது இருக்குது. ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், அது எக்ஸ்டர்னல் டிவைஸ் தான் ஹார்ட்வேர்னாலே. அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. கீபோர்ட்ஸு, டைமர்ஸு, நெட்வொர்க் கார்ட்ஸு, இது எல்லாமே ஹார்ட்வேர். இது சிபியோட அட்டென்ஷனை இது தான் சொல்லும் ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட். சாஃப்ட்வேர் இன்ட்ரப்ட் ட்ரிகர்டு பை தி சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபன் யூஸ்டு ஃபார் தி சிஸ்டம் கால் ஆர் எரர் கண்டிஷன் வித்தின் எ ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருந்தாலோ இல்லை ஏதாவது சிஸ்டம் கால்ஸ் இருந்தாலோ இந்த சாஃப்ட்வேர் இன்ட்ரப்ட் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். அடுத்து நான் மாஸ்கபிள் இன்ட்ரப்ட் ஹை ப்ரியாரிட்டி இன்ட்ரப்ட். இருக்கிறதுலே ஹை ப்ரியாரிட்டியான இன்ட்ரப்ட் இதுதான் நான் மாஸ்கபிள் இன்ட்ரப்ட். தட் கேனாட் பி இக்னோர்ட் பை தி சிபியூவால் இதை இக்னோர் பண்ணவே முடியாது. யூஸ்டு ஃபார் கிரிட்டிக்கல் எரர்ஸ் லைக். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கிரிட்டிக்கல் எரர். எந்த மாதிரி எரர்னா, பவர் ஃபெயிலியர்ஸு, இந்த மெமரியில் ஏதாவது ஸ்டோர் பண்ண மெமரியில் ஏதாவது எரர் இருந்துச்சுனாலோ அதுக்கு இந்த நான் மாஸ்கபிள் இன்ட்ரப்ட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இன்ட்ரப்ட் வெக்டார் டேபிள் என்னன்னா அப்படின்னா, இன்ட்ரப்ட் வெக்டார் டேபிள் இஸ் எ க்ரூஷியல் டேட்டா ஸ்ட்ரக்சர் that stores the starting addressing of all the ISRs.
அந்த அந்த சர்வீஸ் ரொட்டீன் இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீனோட அட்ரஸ் அந்த இது டேட்டாஸ் எல்லாமே வந்து இன்டரப்ட் வெக்டார் டேபிளில் தான் ஸ்டோர் ஆகும். when an interrupt occurs the microprocessor use the interrupt number to look up the corresponding ISR address. அதாவது ஒரு இன்டரப்ட் அக்கர் ஆகிறப்ப அந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து இந்த இன்டரப்ட் நம்பரை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்கும் இந்த ஐஎஸ்ஆர் அட்ரஸை. அந்த எங்கே இன்டரப்ட் நடக்குதோ அந்த ஐஎஸ்ஆரை போய் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறோம். அதான் இங்கே சொல்கிறாங்க இந்தி ஐவிடி. அதான் ஐவிடினா இன்டரப்ட் வெக்டார் டேபிள். அந்த ஐஎஸ்ஆரில் இருக்கிற அந்த அட்ரஸை வந்து இன்டர் வெக்டார் டேபிளில் தான் இருக்கும். அது ஜம்ப்ஸ் டு தி லொக்கேஷன் டு எக்ஸிக்யூட் த ஹேண்டிலர். அந்த ஹேண்டிலரை எக்ஸிக்யூட் பண்ணுறதை இதை பார்த்துக்கும். அடுத்து கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐஎஸ்ஆர். அது என்ன அப்படின்னா அட்டாமிசிட்டி, ரீஎன்ட்ரன்சி, கான்ஸ்டன்ட் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி 3 டைப் இருக்குது. அட்டாமிசிட்டினா ISR should be short and fast as possible to minimize the time interrupts or disable preventing the delays in critical operation. அதாவது ISR வந்து எப்படின்னா it should be short as fast. இது வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம டயத்தை வந்து சேவ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். அதான் அட்டாமிசிட்டி. இது வந்து இன்டரப்டை டிசேபிள் பண்ணும். அதே மாதிரி அந்த டிலே ஆகுதுல்ல அந்த டிலே வந்து கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும். டிலே அந்த கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன் அதாவது காம்ப்ளெக்ஸாக நடக்கிற அந்த ப்ரோக்ராமிங்கை வந்து டிலே ஆகிறத வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணும். ரீஎன்ட்ரன்சினா ஐஎஸ்ஆர் மஸ்ட் பி ரீஎன்ட் மீனிங் தி அர்த்தம் என்ன அப்படின்னா கேன் பி சேஃப்லி இன்டரப்டட் அண்ட் கால்ட் அகெயின் வித்தவுட் கரப்டிங் தி டேட்டா ஆர் காசிங் தி அன்எக்செப்டட் பிஹேவியர். அதாவது ஐஎஸ்ஆர் வந்து என்ன சொல்லுதுன்னா மஸ்ட் பி எ ரீஎன்ட்ரி மீனிங் ஏதாவது அந்த இன்டரப்ட் வந்து சேஃபியாக வந்து ஹேண்டில் ஆகும். அதான் இங்கே சொல்கிறேன். அந்த டேட்டா எதுவுமே கரெக்ட் பண்ணாது. அதுக்கு பதிலாக சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரீஎன்ட்ரன்சி. அடுத்து கான்ஸ்டன்ட் ப்ரிசர்வேஷன்னா பிஃபோர் எக்ஸிக்யூஷன் த ஐஎஸ்ஆர் மஸ்ட் சேவ் தி CPU கான்ஸ்டன்ட் ரெஜிஸ்டர் ஃப்ளாக் அண்ட் ரீஸ்டோர் இட் பிஃபோர் ரிட்டர்னிங் டு தி மெயின் ப்ரோக்ராம். அதாவது மெயின் ப்ரோக்ராம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே பார்த்துக்குறோம். பிஃபோர் எக்ஸிக்யூஷன் ஆகுதா, அதே மாதிரி சிபியூவில் வந்து அது சேவ் ஆகிருக்கா, எல்லாமே வந்து இந்த கான்ஸ்டன்ட் ப்ரிசர்வேஷன் வந்து பார்த்துக்குறோம். அடுத்த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஐஎஸ்ஆர் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ்னஸ், எஃபிஷியன்சி, ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ், மாடுலாரிட்டி. ரெஸ்பான்சிவ்னா நம்மளுக்கே தெரியும், அதான் ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த இமீடியட் ரியாக்ஷன் டு தி எக்ஸ்டர்னல் அந்த இன்டரப்ட்டுக்கு வந்து இதுதான் வந்து மொத்தமாக ரெஸ்பாண்ட் பண்ணோம். அடுத்து எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா எலிமினேட்ஸ் தி நீட் ஃபார் தி கண்டினியூஸ் போலிங் ஆர் ஃப்ரீயிங் அப் தி CPU சைக்கிள்ஸ் ஃபார் அதர் டாஸ்க். அதாவது கண்டினியூஸ் போலிங் ஆர் ஃப்ரீ அப்பிங் த CPU சைக்கிள்ஸ். அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த ப்ரோக்ராமிங் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகுதுல அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. சீக்வன்ஸாக வந்து அந்த CPU சைக்கிள் வந்து அந்த டாஸ்க்கை வந்து 1 by 1 முடிக்குதுல அதான் வந்து எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ்னால் தி எசென்சியல் ஃபார் அப்ளிகேஷன் ரெக்வயரிங் தி ப்ரிசைஸ் டைமிங் அண்ட் குயிக் ரெஸ்பான்ஸ். அந்த எஃபிஷியன்சியான டயத்துலையும் குயிக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறனால தான் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்க. மாடுலாரிட்டினா என்கேப்சுலேட்ஸ் தி ஈவெண்ட் ஹேண்ட்லிங் தி லாஜிக் மேக்கிங் தி கோட் மோர் ஆர்கனைஸ்ட் அண்ட் மெயின்டைனபிள். அதாவது மாடுலாரிட்டினா மாடியூல்னால் நம்ம எப்படி சொல்லலாம்னா பெரிய பெரிய ப்ரோக்ராம் வந்து சின்னதாக கன்வெர்ட் பண்ணுறது தான் மாடியூல்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் இது வந்து ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுது, அதான் மாடுலாரிட்டி. அடுத்து வந்து இதுதான் வந்து கன்க்ளூஷன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா த பேக் போன் ஆஃப் தி ரெஸ்பான்சிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐஎஸ்ஆர் ரொட்டீன் வந்து ஆர் indispensable for the modern microprocessor based system. The enable efficiency handle for the external event. நம்ம பார்த்தது தான் அந்த இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக வந்து எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுது. இது வந்து எதை என்ஷூர் பண்ணும் அப்படின்னா இதோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்கும், ரிலேபிலிட்டியாக இருக்கும், ஆப்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், எல்லாத்துலேயுமே இது நடக்கும். எம்பெடட் டிவைஸ் ஃபார் 2 காம்ப்ளெக்ஸ் கம்ப்யூட்டிங் சிஸ்டம். அவ்வளோதான் கைஸ், இதான் வந்து ஐஎஸ்ஆர்.